மத்திய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவில் ஏலப்பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக முன் எம்பி ஜோய்ஸ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு ஏலப்பகுதியை கேள்விக்குறியாக மாற்றியுள்ளதாகவும் மாவட்ட கார்டமன் ட்ரையர்ஸ் ஓனர் அசோசியேஷன் தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். 7 மாதம் முன்புதான் ஏலம் ட்ரையர்கள் இயற்கை மாசு ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டி முண்டியரிமை பகுதியை சேர்ந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு விண்ணப்பம் கொடுத்தது. இதைத் தொடர்ந்து ஏலம் ட்ரையர்களின் செயல்பாடுகள் உயரத்தில் நடந்தது. கடந்த 12ஆம் தேதி வழக்கிற்கான வாதம் கேட்கப்பட்டு இதை குறித்து ஆராய்வதற்கு ஏலப்பகுதியில் ஒரு ஏலம் ட்ரையர் யார்டு அமைப்பதை பற்றி ஆலோசித்து ரிப்போர்ட் சமர்ப்பிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு கொடுத்துள்ளது. இந்த பகுதியில் மிகப்பெரிய துயரத்தை இது ஏற்படுத்துகிறது. ட்ரையர்கள் இருந்து கழிவுகள் வருவது கிடையாது என்ற ரிப்போர்ட் கொடுத்தும் ட்ரைபியூனல் இது ஒன்று പരിശീലനം കൊണ്ടുവരാமல் ട്രയലുകളിൽ പുതിയ റിപ്പോർട്ടും കേട്ടുള്ളത്. അതോടൊപ്പം തന്നെ ഏലം ഉണങ്ങുന്നതുമായി ബന്ധപ്പെട്ടിട്ട് റിന്യൂവബിൾ എനർജി, അതായത് നമ്മുടെ സോളാർ പോലെയോ അതല്ലെങ്കിൽ വിൻഡ് എനർജി പോലെയുള്ള സംവിധാനങ്ങളോ അല്ലെങ്കിൽ LPG ഉപയോഗിച്ചുകൊണ്ട് ഉണങ്ങുന്നതിനുള്ള സംവിധാനം അതുണ്ടാക്കുന്നതിനെ സംബന്ധിച്ചൊക്കെയുള്ള വിശദമായ റിപ്പോർട്ട് നൽകാനാണ് കേന്ദ്ര വനപരിസ്ഥിതി മന്ത്രാലയത്തോടും സംസ്ഥാന ഗവൺമെന്റിനോടും ഇപ്പോൾ NGT ഉത്തരവിട്ടിട്ടുണ്ട്. ആ കേസ് ഇതിനകത്ത് ദേശീയ ഹരിത ട്രൈബ്യൂണൽ ഇതൊരു ഗ്രീൻ കാറ്റഗറി ഇൻഡസ്ട്രിയാണ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു രീതിയിലുള്ള പൊല്യൂഷനും ഉണ്ടാക്കാത്ത ഒരു വ്യവസായമാണ് എന്ന് പൊല്യൂഷൻ കൺട്രോൾ ബോർഡ് ദേശീയ ഹരിത ട്രൈബ്യൂണലിൽ റിപ്പോർട്ട് കൊടുത്തിട്ടുണ്ട്. പക്ഷേ ഈ റിപ്പോർട്ടുകളൊക്കെ നിലനിൽക്കുമ്പോൾ തന്നെ ഇതിനകത്ത് ഈ തരത്തിൽ ഉള്ള റിപ്പോർട്ടുകൾ ചോദിച്ചുകൊണ്ട് വീണ്ടും ഹരിത ട്രൈബ്യൂണൽ ഉത്തരവിട്ടുകൊണ്ട് കേസ് മുന്നോട്ട് പോകുന്ന സാഹചര്യമാണുള്ളത്. അപ്പോൾ അതിനകത്ത് കക്ഷികളാക്കപ്പെട്ടിട്ടുള്ള ഏലം ട്രയർ ഉടമകൾ അവർക്ക് വേണ്ടി ഹാജരാകുന്ന ഞാനാണ്. ആ കേസിനകത്ത് നമ്മൾ വളരെ വിശദമായ മറുപടി സത്യവാങ്മൂലം ഫയൽ ചെയ്തിട്ടുണ്ട്. ഏലം കൃഷി, അതിന്റെ സ്വഭാവം. 7 மாதம் முன்பு முண்டியரிமை பகுதியை சேர்ந்தவர் கொடுத்த பராதி 7 மாதம் முன்பு முண்டியரிமை பகுதியை சேர்ந்த நபர் கொடுத்த புகாரில் கார்டமன் ட்ரையர் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர்கள் சில பஞ்சாயத்துகளும் கட்சி சேர்ந்து கார்டமன் ட்ரையர்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர்கள் ஆஜராக்கவும் முன் எம்பி ஜோய்ஸ் ஜார்ஜ் புகார்களில் கொடுத்த பின்பு பின்வாங்கியதாகவும் சமூக செய்தி ஊடகங்கள் அறிவித்திருந்தார். ஆனால் இது விவசாயிகளை தவறாக புரிந்து கொண்டு வழக்கு இப்பொழுதும் ട്രൈബ്യൂണലിൽ നടന്നു വരുகிறது. ഇത് പുതിയതായിട്ട് കോടതിയിൽ ഈ വരുന്ന ജനുവരി 30 വീണ്ടും കേസ് പരിഗണിക്കുകയാണ്. കോടതിയുടെ നിരീക്ഷണത്തിൻ്റെ ഭാഗമായിട്ട് ഇത് പൊതുവായ ഒരു സ്ഥലങ്ങളിൽ ഇതിൻ്റെ സംസ്കരണ കേന്ദ്രം ഉണ്ടാക്കുക, അതുവഴി ഈ കാര്യങ്ങൾ ചെയ്യുക എന്നുള്ള നിലയ്ക്ക് കൊണ്ടുവരുന്ന കോടതി അങ്ങനെയാണ് കണ്ടിരിക്കുന്നത്. എന്തായാലും ഈ കേസുമായി മുന്നോട്ട് പോകാൻ ഇടുക്കി ജില്ലാ കാർഡമൻ ട്രയർ ഓണേഴ്സ് അസോസിയേഷൻ മുന്നോട്ട് തന്നെ പോകാനായിട്ടാണ് തീരുമാനിച്ചിരിക്കുന്നത്. இது ஏலப்பகுதியில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்துகிறது. பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு ஏலப்பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் பயப்படுகின்றனர். ட்ரையர் அசோசியேஷன் தலைவரான தீபு, சந்தோஷ், தாமஸ், மேத்யூ போன்றவர்கள் தனியார் நபர்களுக்கு எதிராக ட்ரைபுனலில் அணுகியுள்ளனர். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.